ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்திலேயே பெரிய அதிகாரம். இந்த முழு அதிகாரம் ஒரு குடும்பத்தை பற்றின அதிகாரம். இதே போல ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் ஒரு முழு அதிகாரம், அதுவும் ஒரு குடும்பத்தை பற்றின அதிகாரம். ஆனால் இந்த குடும்ப நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அங்கும் இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் ஒரு திருமணம், நிச்சயதார்த்தம், பெண் பார்க்கும் படலம் அல்லது இவைகளை பின்னணியில் கொண்ட சம்பவங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற அதிகாரம். ஆதியாகமம் 24 பொதுவாக நிச்சயதார்த்தத்திற்கு நிகழ்ச்சிக்கும் திருமண வைபவத்திற்கும் பிரசங்கிக்கப்படும் நிகழ்ச்சி இந்த பகுதியில் உண்டு. ஆனால் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற நபர் மிக முக்கியமான நபர். ஆபிரகாம் வாழ்க்கையில் கூட இருந்தவர். அவர் பேர் எலியேசர். ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளின் ஊழியக்காரனை நோக்கி, அந்த ஊழியக்காரன் யார் என்பதை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு செல்லுவோம். ஊழியக்காரன் யார்? அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே. எலியேசரை பற்றிய ஒரு முக்கிய செய்திதான் இந்த 24ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இந்த 24ஆம் அதிகாரத்தில் 4 வகை காட்சிகள் இருக்கின்றன. அதிகாரம் மிக பெரியது. ஆதியாகம புத்தகத்திலேயே அதிகாரம் பெரியது. இது ஒரு திருமண வைபவம் போல நாம் எடுத்துவிட முடியாது. காரணம், நாம் கவனிக்க வேண்டிய நபர் மிக முக்கியமான நபர், வயதில் மூத்தவர், ஆபிரகாமுக்கு நம்பிக்கைக்குரியவர், ஆபிரகாம் வாழ்க்கையிலே குடும்பத்திலே பொறுப்புகளை வகித்து கொண்டிருப்பவர். ஆபிரகாம் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரே வீட்டு விசாரணைக்காரனாய் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகவும் தனக்கு ஊழியக்காரனாகவும் வைத்து கொண்டிருப்பவர். ஆக ஈசாக்கை விட வயதில் பெரியவர் இந்த எலியேசர். ஆபிரகாமே உண்மை உள்ளவர், ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவர், ஆபிரகாம் கர்த்தரை நம்புபவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு உதவிக்காரனாய், உண்மை உள்ளவராய், அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு விசாரணைக்காரனாய், எல்லாவற்றையும் கவனிப்பவராய் எலியேசர் இருந்திருக்கிறார். எலியேசர் இந்த 24ஆம் அதிகாரத்தில் நடந்தவைகளை தான் நாம் சுருக்கமாக கவனிக்கலாம். எலியேசர் என்ற பொருளுக்கு காட் மை ஹெல்ப்பர் என்று பொருள். காட் மை ஹெல்ப்பர், தேவன் என் உதவி, தேவன் என் உதவியாக இருக்கிறார். காட் இஸ் மை ஹெல்ப்பர் என்று பொருள். 2வது பொருள், God is my comforter, தேவன் என்னுடைய ஆறுதலாய் இருக்கிறார் என்று பொருள். எலியேசருடைய ஊர் தமஸ்கு. ஆபிரகாம் ஆரானிலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது, வரும் வழியிலே தமஸ்குவை கடந்து வந்த பொழுது, அப்பொழுது இந்த மனிதனை சந்தித்திருக்கலாம், அப்பொழுது இந்த உறவு துவங்கி இருக்கலாம், இந்த நட்பு துவங்கி இருக்கலாம். ஆக தமஸ்கு ஊரில் இருந்த அந்த எலியேசர் ஆபிரகாம் பயணத்தோடு இணைந்து கொண்டு, நீரும் கானானுக்கு போகிறீரோ, நானும் உம்மோடு வருகிறேன் என்று 2 பேரும் இணைந்து அன்றிலிருந்து இவர் ஆபிரகாமுக்கு உதவிக்காரனாய் இருந்தார். போகட்டும்.
24ஆம் அதிகாரம் பெரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை 4 பகுதி காட்சிகளாக பிரிக்கலாம். 1, எலியேசர் அண்ட் ஆபிரகாம். எலியேசரும் ஆபிரகாமும் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. நம்பர் 2, எலியேசர் அண்ட் ரெபேக்கா. எலியேசரும் ரெபேக்காலும் 24ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வரை. நம்பர் 3, எலியேசர் அண்ட் பெத்துவேல்ஸ் ஹவுஸ். எலியேசரும் பெத்துவேலின் வீடும் 24ஆம் அதிகாரம் 28 முதல் 60 வரை நீண்ட சம்பவங்களை கொண்டது. நம்பர் 4, எலியேசர் அண்ட் ஐசக். எலியேசரும் ஈசாக்கும் 24ஆம் அதிகாரம் 61 முதல் 67. ஆக இந்த அதிகாரம் முழுவதுமே எலியேசரோடு தொடர்புடையது. பல நபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பல நபர்கள் சிறியதான ஒரு காட்சியில் வந்து போய்விடுவார்கள். கொஞ்சம் செய்திகளோடு அவர்களை பற்றி படிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். திரும்ப இன்னொரு அதிகாரத்தில் ஒரு செய்தியோடு வருவார்கள். அவர்களை பற்றி படிக்கிற ஒரு சம்பவம் இருக்கும். இங்கும் அங்குமாய் படிப்போம். ஆனால் ஒரு நபர் ஒரு அதிகாரம் முழுவதுமே ஆக்கிரமித்திருக்கிறார். மிக முக்கியமான நபர். அந்த நபரை தவிர்க்க முடியாது. அந்த நபர் ஒரு தெய்வீகமான மனுஷனாக இருக்கிறார். அந்த நபர் அவருக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் உங்களோடு கூட ஈசாக்கு ரெபேக்காளின் திருமணத்தை பற்றி பேச போவது கிடையாது, அல்லது லாபானுடைய வீட்டையோ அல்லது ரெபேக்காளுடைய பெற்றோரையோ எலியேசர் அவளுக்கு கொடுத்த பொன்னையோ பொருளையோ பேச போவது கிடையாது. இதை ஒரு நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கும் கல்யாண வீட்டு நிகழ்ச்சிக்கும் ஒப்பிட்டு இந்த சரித்திரத்தை சுருக்குவதற்கு எனக்கு விருப்பமில்லை. காரணம், இதில் அவ்வளவு அழுத்தமான ஆவிக்குரிய பாடங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏற்கனவே ஆபிரகாம் நமக்கு பெரிய தகப்பன், விசுவாச தகப்பன், கர்த்தருடைய தேவனுடைய சிநேகிதன், நீதிமான், தீர்க்கதரிசி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அந்த ஆபிரகாமுக்கு ஒரு உதவிக்காரன், ஊழியக்காரன், அதிகாரி, வீட்டுக்கெல்லாம் பொறுப்பாளியா இருக்கிற ஒருவனை பற்றி கவனிக்க வேண்டியது இருக்கிறது. சரி, இந்த 4 பேரும் இருக்கிறார்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, எலியேசர், ரெபேக்காள். பொதுவாக இவர்களை வேத பண்டிதர்களும் பிரசங்கிமார்களும் எதற்கு ஒப்பிடுவார்கள் என்றால், ஆபிரகாமை தேவனுக்கும், ஈசாக்கை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், எலியேசரை பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பிட்டு பிரசங்கிப்பார்கள். அது கூட என்னால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு சிலர் இருக்கிறார்கள், ஆபிரகாமை பிதாவாகிய தேவனுக்கும், ஈசாக்கை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், ரெபேக்காளை சபைக்கும் ஒப்பிட்டு பேசுவார்கள். அதையும் அப்படி கருத்து கொடுத்து ஏற்றுக்கொள்ள என் மனது விரும்பவில்லை. காரணம், நான் இங்கே ஒரு முக்கியமான என்னை கவர்ந்து இழுக்கிற ஒரு மனிதன், அவனை கவனித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒப்பீடுகள் எல்லாம் என் கவனத்தில் வருவது இல்லை. ஆகவே அதை நான் 2ஆம் இடத்தில் வைத்துவிட்டு என் கவனத்தை திசை திருப்பின ஒரு மனுஷனை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறேன். அவன் பேர் எலியேசர். எலியேசர் மிக உண்மை உள்ளவன், எலியேசர் நீதி உள்ளவன், எலியேசர் காரிய சித்தி உள்ளவன், எலியேசர் ஒரு விசுவாசி, எலியேசர் தேவனை நம்புகிறவன், எலியேசர் ஒரு நீதிமானுடைய வீட்டிலே தேவனை நம்பி வாழுகிற ஆபிரகாமுடைய எல்லா ஆஸ்திகளையும் பொறுப்பாய் கவனிக்கிற ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மனுஷன்.
அவனை பற்றி தான் இன்று காலை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுருக்கம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் என்று உங்களுக்கு தெரியும். ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னால் என்னால் சுருக்க முடியாது. அப்படி நான் சுருக்கி பேசினாலும் நீங்கள் கேட்பீங்க, என்னங்க சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னு. ஆக இது உங்களுக்கு பழகிருச்சு. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பொறுத்து கொள்ளுங்க, அது உங்களுக்கும் பழகிடும். 1 மணி நேரம் கூட ஒரு பிரசங்கம் இல்லைன்னா 1 வாரத்துக்கு ஆத்மா எப்படி தாங்கும்? அதிலும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா இருக்குது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். நமக்கு நினத்தையும் கொழுப்பையும் உண்டதுன்றது வசனம்தான். ஸோ இதுதான் நமக்கு பலன். சத்தியம்தான் நமக்கு கேடயம், பலன். 1 வாரத்துக்கு 1 மணி நேரம் செய்தி எங்கன்னா இல்லைன்னா அது 1 வாரம் உங்களை விசுவாசத்தில் நிற்க வைக்காது. இந்த 10 நிமிஷம் செய்தி, 20 நிமிஷம் டாப்பிக்கில் செய்தி எல்லாம் ஓல்டு. ஜஸ்ட் கோ வித் த ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார். எலியேசர் அவன் வாழ்க்கையில் 4 பகுதிகளை நாம் கவனிக்க முடியும். 4 விதமாக அந்த மனுஷனை பார்க்கலாம். 1, எலியேசர் த ப்ராமிஸ் கீப்பர், ஆணையை காப்பவன். கவனியுங்கள், 24ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை கவனிப்போம். நான் குடியிருக்கிற கானானியரோட குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆணையிட்டான். திரும்ப அந்த வார்த்தை திரும்ப வருது. ஆணையிட்டான், ஆணையிட்டான், ஆணையிட்டான். அந்த ஆணையிட்டதன்படியே அவன் அதை நடத்தி முடித்தான். இந்த மனுஷன் சத்தியத்தை காத்தவனாய் இருந்தான். என்ன சத்தியம்? இங்கே ஒரு செப்பரேஷன் காரியம் ஒன்று இருக்கிறது. முதலாவது, ஹெவன்லி காட் என்பவரை இங்கே பார்க்க முடியுது. ஆபிரகாம் என்ன சொல்லி எலியேசரை கூப்பிடுறாரு? நீ வா, எனக்குடைய மகனுக்கு பெண் பார்க்கணும். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் மான கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். லிசன் தி வேர்ட். அந்த வசனத்தை படிங்க மறுபடியும். 4ஆம் வசனம். என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி. வானத்துக்கு தேவன், ஹெவன்லி காட், பூமிக்கு தேவன், எர்த்லி காட். இந்த ரெண்டுமே அவர் நம்பிக்கையா இருந்துச்சு. வானத்துக்கு தேவன், பூமிக்கு தேவன். அவங்க எல்லாவற்றிலும் தேவனை தான் முக்கியத்துவமாக நினச்சிருந்தாங்க. ஆபிரகாம் வானத்தின் தேவனை நம்பினாரு, பூமியில் அவருக்குன்னு இருந்த ஒரு தேவனை நம்பினாரு. அந்த ஒரு தேவனை நம்பி எலியேசர் அனுப்புகிறாரு. எலியேசர் கேட்குறாரு, ஒருவேளை அந்த பெண்
இந்த தேசத்துக்கு வரலன்னா என்ன செய்வதுன்னு கவனிங்க. இவங்களுடைய டாக் ஒரு பெரிய டாபிக்கு. இந்த பெண் இந்த வீட்டுக்கு வரலன்னா அப்படின்னு அவர் கேட்கல. பெண் இருப்பது ஆரான். ஆரான் கானானிலிருந்து சுமார் 800 மைல் தூரம், அதாவது ஒரு 1600 கிலோமீட்டர் தூரம். இது வழி பிரயாணம் போய் சேர ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் இவர்களுடைய பேச்சு இருக்கிறது இல்லை, அவள் இந்த தேசத்துக்கு வர வேண்டும். ஒருவேளை அவள் வரலன்னா என்ன பண்றது? ஆபிரகாம் சொல்றாரு, நோ, அப்படி நீ ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்த தேவன் என்னை இங்கேயே தேசத்தை சுதந்திரிப்பன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே என் குமாரனை நீர் அங்கே அழைத்து கொண்டு போக வேண்டாம். ஆகவே நீ போகும்பொழுது என்னுடைய தேவனுடைய தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் என்று சொல்றார். கவனிங்க, இந்த வசனத்துல உனக்கு தூதனை முன் அனுப்புவார். 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பின்னே வர மனதில்லாதிருந்தானாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். There is a separation and there is a border in their life. வாழ்க்கையில் ஆபிரகாம் எடுத்த முடிவுகளில் இது ஒரு முக்கியமான முடிவு. என்ன முடிவுனா, நான் திரும்ப போக மாட்டேன், நான் என் குமாரனையும் திரும்ப அனுப்ப மாட்டேன், ஆனால் அவள் இங்கே வரணும். இதுதான் அவருடைய முக்கியமான முடிவுகளில் ஒன்று. இது பெரிய பரம தரிசனம் உள்ள ஒரு சவால் நிறைந்த பாடம். இது ஏதோ சின்னதா ஒரு ஜாதி பாக்ஸில் போட்டு சிலர் பிரசங்கம் பண்ணுறா. அவங்க ஊரு பெண்ணை பார்க்க அவங்க ஜாதியில் பொண்ணு எடுத்தாரே ஆபிரகாம்னு. எவனெல்லாம் அப்படி பேசுகிறானோ அவெல்லாம் ஜாதி பார்க்குறவனா இருப்பான். This is not talking about ஜாதி. This is talking about the great God, heavenly God. வானத்துக்கு ஆண்டவர், பூமிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உன்னை நடத்துவாரு. நீ போ, அவர் உனக்கு முன்னால போவாரு. அவர் யாரையாவது ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பின் விசுவாசத்தின் தரிசனத்தோடு காரியம் துவங்குகிறது. செப்பரேஷன் இருக்குது. அந்த பார்டர் லைனை ஆபிரகாம் கடைசி வரைக்கும் காப்பாத்துறாரு. 40 வருஷம் கழிச்சு 100 வயசுல பிள்ளை பிறக்குது. அதுக்கு பிறகு பிள்ளைக்கு 40 வயசு. இந்த 40 வயசு வரைக்கும் அதுல காம்ப்ரமைஸே ஆகல. ஏற்கனவே 75 வயசுல ஆரானை விட்டு வந்தாரு. அங்க ஒரு 25 வருஷம், இங்க ஒரு 40 வருஷம். வருஷங்கள் ஓடியது. ஆனால் அவர் வாழ்க்கையில் போட்ட கோடு இருக்கிறது. நான் திரும்பி போக மாட்டேன். நான் இங்கே கானானுடைய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களோடு சேர மாட்டேன். நான் தேவன் அழைத்த அழைப்பை மட்டும் காத்துக்கொள்வேன். இதிலே அவர் மிக உறுதியாக இருந்தார். ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் என்று சொல்லுவதற்கு காரணம் அவருடைய உறுதியான விசுவாசம் என்று சொல்லுவோம். அந்த உறுதியான விசுவாசத்தில் தீர்க்கமான முடிவு இருக்கிறது. அது மிக முக்கியமான முடிவு. இங்கே ஒரு பார்டர் லைன் இருக்குது. நாங்கள் தாண்டி வரமாட்டோம், அவங்களும் இங்கே வரலாம் அப்படின்னு. சரி, இந்த பார்டர் லைனை புதிய ஏற்பாடு நமக்கு பல விதங்களில் சொல்லி இருக்குது. நீங்கள் எப்படி மற்றவங்களோட பார்டர் லைனை மெயின்டைன் பண்ணணும் என்பதை ஒருவரை குறித்து எலியேசருக்கு ஆபிரகாம் சொல்றது கவனிங்க. உனக்கு தேவ தூதனானவர் முன் செல்லுவார், தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். 24:7 கடைசி பாகம், தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்ப இவருடைய நம்பிக்கை என்னன்னா, நீ போ, ஆண்டவர் உனக்கு முன்னால தூதனை அனுப்புவார். இஸ்ரவேலருடைய தவறுகளில் என்ன தவறுனா,
மோசே மலைக்கு போயிட்டாரு, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கி தாரும் அப்படின்னு கேட்டாங்க. வாஸ்து பாருங்க, யாத்திராகம் 22. சில வசனங்களை நீங்கள் பைபிளை திறந்து வாஸ்து பார்த்தாதான் உங்களுக்கே அது புதுசாக தெரியும். ஏனென்றால் கண்ணு வசனத்தை பார்க்கும் பொழுது வசனம் புரிந்து கொள்ளுதல் எளிதாக இருக்கும். 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். எல்லாருக்குமே அந்த தேவை இருக்குது, முன் செல்லும் தெய்வங்கள் வேணும். அவங்களுக்கும் அந்த தேவை இருந்துச்சு, நமக்கு முன்னால் ஆண்டவர் போனோம், நமக்கு முன்னால் கடவுள் போனோம் அப்படின்னு. இங்கே ஆபிரகாமுக்கும் அப்படி ஒரு தேவை வர்றப்ப, நீ போ, தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார், நான் மட்டும் வரமாட்டேன். இந்த பார்டர் லைன் இருக்கு, இந்த பார்டர் லைனு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் மட்டுமல்ல, விசுவாச பிள்ளைகளான எல்லாருக்கும் பார்டர் லைனு வேதம் சொல்லி இருக்கிறது. இதுக்கு பேரு தான் செப்பரேஷன். கவனிங்க, என்னோடு கூட சேர்ந்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை பற்றி பேசும் பொழுது, ஆபிரகாமுடைய உறுதியான விசுவாசத்தை பேசும் பொழுது, விசுவாசத்தில் இருக்கிற அந்த நிலைகளை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். What is that separation? Separated life. What is the border between you and others? What is the border between Hebrews and Canaanites? கானானியனுக்கும் எபிரேயனுக்கும் உள்ள கோடு என்ன? எதற்காக ஆபிரகாம் கானானில் பெண் எடுக்கல? Not because of casteism, because of God. தேவன் இருக்கிற ஒரு வீட்டில், தேவன் தங்குற ஒரு வீட்டில், தேவனை நம்புற ஒரு வீட்டில் அவர் பெண்ணை தேடுறாரு. அந்த விசுவாசத்துக்கு அவர் போட்ட எல்லை ஒரு பெரிய சேலஞ்சு. லிசன், ஆபிரகாம் அட்ரஸை கொடுக்கல. ஆபிரகாம் எலியேசரிடம் ஆணை வாங்கி அனுப்பிட்டாரு. எலியேசர்கிட்ட பெண் வீட்டார் அட்ரஸ் இல்லை. அப்படின்னா ஈஸியா இருந்திருக்கும் போய் பார்க்கறதுக்கு. எலியேசர் சர்ச் பண்ணி போனது ஒரு பெண்ணை, வீட்டை இல்லை. ஏனால் அவங்க நம்பிக்கை அப்படி இருந்துச்சு, தேவனை நம்பின விதம் அப்படி இருந்துச்சு. அவர்கள் எதிர்பார்த்து தேடின நபர் அவர்களுடைய விசுவாச அளவுக்கு இணையான ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியான நம்பிக்கையா இருந்தார்கள். ஆகவே தான் அந்த செப்பரேஷன் பார்டர் லைனை ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு. This is our border, we will not cross. This is our faith border. இது எங்க விசுவாசத்தின் எல்லை. இந்த எல்லையை நாங்க மாற மாட்டோம். ஆகவே என் மகன் இங்கிருந்து அங்க வர மாட்டான், நானும் இங்கிருந்து அங்க போக மாட்டேன். ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்தின் தேவன், பூமியின் தேவன். அவர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்னால் அனுப்புவார் என்பது உறுதி. ஹல்லேலூயா, இது உறுதி. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு உதவியை தேவன் உனக்கு செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. வானத்தின் தேவன், பூமியின் தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்னால் அனுப்புவார். லிசன், த செப்பரேஷன். இங்க பார்ப்போம், பவுல் எழுதுறப்ப எப்படி பிரிக்கிறார் பாருங்க. 6:13. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது?
தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். செப்பரேட்டட் லைஃப், பார்டர் லைஃப் சொல்லுது. முதல்ல அந்நிய நுகம், நம்பர் 1. அந்நிய நுகத்தோட உங்க பார்டரை கிராஸ் பண்ணி போகாதீங்க. அது அந்நிய நுகம், அது அந்நியருது, அது விசுவாசத்து கிடையாது. ஸோ யுவர் பார்டர் லைனில் அவங்கள கிராஸ் பண்ணி போகக்கூடாது, தாண்டி போகாதீங்க. யூ ஆர் எ பிலீவர். வசனம் சொல்லுது, அப்பொழுதுதான் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். You are a God's son, God's children, God's daughter, young man, young woman, father, mother, listen. Border line முக்கியம். எங்க border line? நம்பர் 1, அந்நிய நுகத்தோட இணையக்கூடாது. நம்பர் 2, what is that அந்நிய நுகம்னா? மிஸ்மேட்சிங். இந்த மிஸ்மேட்சிங் எங்க வருதோ அங்க உங்க வாழ்க்கை முழுசும் ப்ராப்ளம் தான். நீங்க எத்தனை முறை கஞ்சனாலும் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு பல வருஷம் ஆகும். ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த மிஸ்மேட்சிங் இருக்குது பாருங்க, மிஸ்மேட்சிங், பிலீவர்ஸ் வித் அன்பிலீவர், மிஸ்மேட்சிங். இதில் பார்டரில் மாறிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக உங்கள் நுகத்தை நீங்கள் தான் சுமக்கணும். இயேசு சொன்னப்பல்ல, என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் லகுவானது. இயேசுவோட இருந்தா உங்க நுகம் லகுவா இருக்கும், ஃப்ரீயா இருப்பீங்க, ஈஸியா இருக்கும், லைஃப் சந்தோஷமா இருக்கும், பாரமா இருக்காது. ஆனா இந்த மிஸ்மேட்சிங்ல இணைஞ்சிங்கன்னா, பையன் நல்ல பையன், பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, எப்படியோ ஒரு இடத்துல நீங்க மிஸ்மேட்ச் பண்ணீங்கன்னா பிறகு உங்க விசுவாச வாழ்க்கையில் நீங்க பார்டரை கிராஸ் பண்ணிட்டு போயிட்ட பிறகு உங்களுக்கு நுகம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், திரும்ப மேலே வர முடியாது. லைஃப்ல மிக மிக முக்கியமான முடிவுகளில் 2-3 முடிவுகள் இருக்குது. முதல் முடிவு வாழ்க்கையில் இயேசுவை செலக்ட் பண்ற முடிவு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான முடிவு. 2வது முடிவு வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை செலக்ட் பண்றது இருக்குது, அது 2வது முக்கியமான முடிவு. 3வது இயேசுவுக்கு நேரா உன்னை நடத்துற இடத்தை செலக்ட் பண்றிய, அது ரொம்ப முக்கியம். அப்போதான் எல்லாமே இயேசுவில் தொடங்கி இயேசுவில் முடியும். எங்கேயாகிலும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, பார்டர் கிராஸ் பண்ண ஆச்சுன்னா, ராங் ரூட் ஆயிடுச்சுன்னா, எல்லாமே ஆஃப் ஆயிடும். அதுக்கு பிறகு யூ ஹேவ் டு கேரி யுவர் ஓன் பர்டன். காட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஓகே, அந்நிய நுகம், பார்டர் லைன். அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசி, பார்டர் லைன். டோன்ட் கிராஸ் த பார்டர் லைன். யூ ஆர் எ பிலீவர். அன்பிலீவரோட பார்டர் லைனை கிராஸ் பண்ணக்கூடாது. அகைன், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே எது? அநீதி, பார்டர் லைன், கிராஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி, நீங்கள் ஒளி, இருளோட சம்பந்தப்படாதீங்க, பார்டர் லைன். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? பேலியால், பேகன் காட்ஸ் விட்டுட்டு வந்தீங்க, அது எல்லாம் விட்டுட்டு வந்தீங்க, மற்றவங்க வரல, ஆனாலும் நீங்க அவங்க பின்னாலேயே சுத்திட்டு இருக்கிறீங்க. ஐம் சாரி, நான் ஆண்டவரை ஏத்துட்டேன், இனிமே இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற தைரியம் உனக்கு இல்லைன்னா
யூ ஆர் எ கவர்டு பிலீவர். நீ ஒரு கோழ விசுவாசி, நீ ரியல் விசுவாசி இல்லை. யூ ஆர் எ நாமினல் பிலீவர். நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை. லாஸ்ட் வசனம் சொல்றபடி பார்த்தா யூ ஆர் நாட் ஈவன் த சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட். காரணம், பார்டர் லைனை கிராஸ் பண்ணிட்டு அவங்கள திருப்தி பண்றதுக்காக அந்த அந்நிய நுகத்தில் இணைஞ்சு அவங்க செய்யறதெல்லாம் செய்ய உன் மனசுல ஒரு பார்டர் லைன் வைக்கலன்னா how can be a believer of God? Is it not a shame? Is it not a sin? What is that separation? என்ன பிரிவை வச்சிருக்கிறோம்? இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, மற்றவங்க ரட்சிக்கப்படலை, உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறப்ப நீங்க கிறிஸ்துவர் சேர்ந்தவங்க, ஆண்டவரை சேர்ந்தவங்கன்னு அவங்க உங்களை நம்புறப்போ, விசுவாசிக்கிறப்போ உங்க வித்தியாசம், உறுதியான வித்தியாசம், உறுதியா நிக்கிறப்ப தான் உன் காட் உண்மைன்னு அவனுக்கு தெரியும். இல்லாட்டி தெரியாது. ஏய், பார்டர் லைனை கிராஸ் பண்ணிட்டு ரொம்ப பேர் மிங்கிள் ஆயிட்டு கிடக்குறாங்க. ப்ராப்ளம் இருக்குது. யூ கேனாட் சால்வ் எனிதிங். ஈவன் யூ கேனாட் வின் தம், வின் தட் சோல். You cannot change your father, mother, brother, sister, uncle, auntie, whoever may be who is not in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத எந்த வீட்டாரையும் நீ மாற்றவே முடியாது. பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கேது. ஐயோ, பார்டர் லைன் ஸ்ட்ராங்கா இருக்குது, தெளிவா இருக்குது. இந்த கோடு அழிக்கப்படலை. யூ ஆர் எ பிலீவர். நம்ம விசுவாசி. அவிசுவாசியோட பங்கேது. எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறது. என்ன, காது குத்துறது, மூக்கு குத்துறது, கம்மல் போடுறது, மொட்டை அடிக்கிறது, பட்டை அடிக்கிறது, எல்லாத்துக்கும் விசுவாசி. சர்ச் நேரத்தில் போகிறது, சர்ச் இல்லாத நேரத்தில் போகிறது, கேட்டால் கோச்சிக்குவாங்கன்னு சொல்கிறது. இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான், நான் போகலன்னா அவன் கோச்சிக்குவான். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவங்க, அவங்க இந்து. எந்த விஷயத்தில் உன் ஆண்டவருக்காக நின்று இருக்கிற? ஒன் திங், நோ சார், ஐம் ஸோ சாரி, நான் வரலன்னா கோச்சிக்காதீங்க, நான் மாறிட்டேன், உங்களுக்கு வேறு எதுனா சொல்லுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ, நான் இயேசு ஏற்றுக்கினேன், ஐம் சாரி, ஐ லவ் யூ ஸோ மச் பட் ஐ கான்ட் டூ இட். கேன் யூ சே லைக் திஸ்? Can you say like this? What is your borderline after you came to this church? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பார்டர் லைன் வச்சிருக்கிறீங்க? இது எனக்கு இல்லை, இது நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு இல்லை, இதை தாண்டி நான் வரமாட்டேன். Is there any borderline in your life, brother, sister? I'm sorry. I am standing for my God. I am preaching for my God. This is my duty. I don't want to compromise. Hello, டிவியில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இயேசுவை விட்டுருக்குறீங்களா? வாட் இஸ் யுவர் பார்டர் லைன் மேடம், ஃபாதர், மதர்? கிறிஸ்துவனா ஆயிட்ட பிறகு நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கலைன்னா நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை இல்லை என்பதை வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுது. அதை விட உயர்வான ஒன்று இருக்குது இங்கே. அந்த உயர்வு இல்லை, அது என்னை தேவனுக்கு நேராக நடத்துது. இவ்வளோ உண்மை உள்ளவங்க உள்ளே இருந்திருக்கிறாங்க, இவ்வளோ நேர்மை உள்ளவன் உள்ளே இருந்திருக்கிறான். தான் தகப்பனே பிள்ளைக்கு பெண் பார்க்க போல, ஆனால் எலியேசரை அனுப்பி நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரமாட்டேன், என் தேவன் உனக்கு உதவி செய்வார்னு அனுப்பக்கூடிய விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அந்த விசுவாசம் ஏன் நமக்குள்ள வரல? எப்போ வரும் அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம், அந்த செப்பரேஷன், அந்த பார்டர் லைன்? அது வரணும். அது வந்தா மற்றதெல்லாம் நமக்கு சின்னதாக தோணும். பார்டர் லைனை போட்டிருந்தாரு. அப்புறம் இந்த பார்டர் லைனை கவனிங்க. 16, தேவனுக்கும் ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தமே இது.
17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க. அவங்க சாங்கியத்தை தொடாதீங்க. சிலர் இல்லை கல்யாணத்தில் தட்டு சுத்தி சந்தனம் பூசி ஷேம். ஒரு விசுவாசியாக இருந்து ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய ஆராதனைக்கு போய் நலங்கு வைக்கிறதுக்காக சந்தனம் பூசி அசுத்தமானதை தொடாதருங்கன்னு எத்தனையோ காரியங்களில் பார்டர் லைனை ஃபிக்ஸ் பண்ணாத போயிட்டுமே. நீ உன் ஆண்டவரை ஷேம் பண்ணிட்ட. நீ நின்று இருக்கணும். சாரி, ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ பிகாஸ் யூ ஆர் எ பிலீவர். இந்த இடத்துல நிரூபிச்சிருந்தீன்னா அவன் உன் தேவனை திரும்பி பார்த்திருப்பான். வாட், இந்த ஆச்சரியத்தை கொடுக்கலையே. கொடுத்துருந்தா மாறி இருப்பாங்க. மாறாததுக்கு காரணம் நாமே செஞ்சிட்டோம். கர்த்தர் உன் கூட பேசுவாராக. எலியேசர், a promise keeper. Number 2, Eliezer, the prayer seeker. The prayer seeker. ஆதியாகமம் புத்தகம் 24 அதிகாரம். மனுஷன் புறப்படுறாரு, போறாரு, ஊருக்கு வாசல்ல நிற்கிறாரு. 11ஆம் வசனத்தை கவனிங்க. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இப்படி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் பண்ண ஜபத்தை கவனிங்க. 12, என் எஜமான ஆகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்தி பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். வாட் இஸ் த ப்ரேயிங் மேன்ஸ் ப்ரேயர்? ஒரு மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு காரியத்தை முடிச்சு தாரும். அவர் ஜெபம் பண்ணுறாரு, இன்றைக்கி எனக்கு காரியத்தை முடிச்சு தாரும். 2வது, எங்கள் எஜமானுக்கு தயவு செய்யும். இந்த 2மே அவருடைய ஜெபமாக இருக்குது. ப்ரேயர் சீக்கர். ஒன்று, ஆண்டவரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும், இன்னொன்று அதை முடிச்சு தாரும். தேவ பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாமல் பிளெயினாக போகிறப்ப உங்கள் ஜெபம் இப்படி தான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு காரியத்தை முடிச்சு தாரோம். யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த பாருங்க, நான் துறவண்டையில் நிற்கிறேன், தண்ணி எடுக்க வராங்க. எங்கள் எஜமானுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நீர் காட்டும், காரியத்தை முடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளான மனசு அவன் ஜெபிக்குது, ஆனால் வெளியே சொல்லலை. இன்சைட் ப்ரேயர் இருக்குது இல்லை, உள்ளான மனசு ஜபம் பண்ணுறது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. த மேன் இஸ் அ ப்ரேயர் சீக்கர். உள்ளான மனுஷனை மனசில் ஜபம் பண்ணுறது இருக்குதே, அது ஒரு சுகமான அனுபவம். லிசன், இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. மனசுலேயே ஜபம் பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்குவீங்க, மனசுலேயே ஜெபம் பண்ணுறவங்கன்னு. ஆனால் என்ன சொல்லுவீங்கன்னா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியலைங்க, அதுக்குள்ளே மனசு டைவர்ட் ஆகி போயிடுது அப்படின்னும். கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ண முடியுது. மனசில் ஜெபம் பண்ணுறதுன்றது அது ஒரு ப்ராக்டிஸு. இவர் வாய் திறந்து ஜெபம் பண்ணல, துறவண்டையில் நின்று ஜெபம் பண்ணுறாரு. எ மேன், எ ப்ரேயர் சீக்கர். ஜபத்தை தேடினவன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அவன் நின்ன இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுறான் மனசுக்குள்ளவே. பிரியமானவங்களே, மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுற பழக்கத்தை உங்கள் மனசுக்கு வளர்த்து கொடுங்க.
மனசுக்கு வளர்த்து கொடுங்க. உங்கள் மனசு இல்லை அலைப்பாயுது. மனம் ஒரு குரங்கு அப்படின்னு படித்தோம். மனசு அலப்பாயுது. இந்த மனசை ஜபத்துக்குள்ளே அடக்கணும். அப்போது நம்ம இருக்கிறப்ப, போகிறப்ப, உட்கார்றப்ப மனசுக்குள்ளே பேசுகிற பழக்கத்தை ஒரு விசுவாசி கர்த்தரோட பேசுகிற உறவை, இன்சைட் அந்த கனெக்ஷனை எப்பவுமே வச்சுக்கணும். I said in the first point, separation. The second point is supplication. இந்த supplication ஜபம் இருக்குதே, மனசுக்குள்ளே ஜபம் பண்ண கற்றுக்குங்க முதல்ல. சிலருக்கு ஜபம் பண்ணால், இல்லை பிரதர் எனக்கு பப்ளிக்கில் ஜபம் வராது. ஓகே குட், ஜபம் பண்ண சொல்லுங்கள். இல்லை பிரதர் எனக்கு ரொம்ப சத்தமாக ஜபம் வராது, நான் ஜபம் பண்ண பழக்கமே இல்லை பிரதர், அப்படி சொல்கிறவங்க உண்டு. அதனால் உங்கள் இருதயம் இல்லை, இயேசு ஓட பேசுகிற பழக்கத்தை இருதயம் தெரிஞ்சு இருக்கணும். அன்னால் தன் இருதயத்தில் பேசினால் உதடுகள் மட்டும் அசைஞ்சது. அதனால தான் ஏலி கூட அவள் ஜபத்தை கண்டுபிடிக்க முடியல. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படின்னா இருந்திருக்கா? இருதயத்தில் பேசுகிற அனுபவம். ஸ்பீக் டு காட் ஆல்வேஸ். யாருக்கும் தெரியுதோ இல்லையோ, இருதயத்தில் பேசணும். நீங்கள் தனிமையாக இருக்கிறப்ப ரூமில் பேசணும். எல்லா நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், அதுதான் ஜெபம்னு கிடையாது. எப்பெல்லாம் ஆண்டவரோட பேசுகிறீங்கல்ல, அதுவெல்லாம் ஒரு ஜெபம். உங்கள் பேச்சை ஆண்டவருக்கு ஜெபமாக மாற்ற முடியும். இங்கே அவர் ஜெபம் பண்ணார். அடுத்தது பெண் வந்துட்டா, அவர் தண்ணி கேட்டார், தண்ணி கொடுத்துட்டா. ஆச்சரியமாயிருச்சா? ஆனால் அவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு எலியேசருக்கு. என்னடா இது, நம்ம ஜெபம் பண்ண மாதிரியே பெண்ணு வந்துட்டா, பெண்ணு வந்து தண்ணி கேட்டோம், தண்ணி கொடுத்துட்டா, ஒட்டங்களுக்கு வார்த்துட்டா, ஒருவேளை இது இவ்வளவுதான் ஆகுமோ அப்படின்னு அடுத்த முறை மனசுல பேசுறாரு. கவனிங்க 24, 21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான். இந்த புக்ல எல்லா இடத்துலையும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். காட் சென்டர்டு ஹோம், காட் சென்டர்டு லைஃப் அப்படின்னு இருக்குது. அதனால எல்லா இடங்களிலுமே கர்த்தர் இன்வால்வ் ஆகுறாரு. இப்போ எலியேசர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உண்மையில வாய்க்கு பண்ணாரோ, டவுட்டாக இருக்குதுப்பா எனக்கு, இவ்வளோ சீக்கிரம் பதில் கிடச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல அவர் கொஞ்சம் நிதானத்தை கையாண்டார், கொஞ்சம் பொறுமையை கையாண்டார், அவசரப்படலை. இந்த பொண்ணு தான் ஆகுமோ, இவ்வளோ தான் இருக்குமோ, ஓகே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது அப்படின்னு நிதானத்தை கையாண்டார். ஜெபம் பண்ணுறவங்களுக்கு இந்த நிதானம் வரும். ஏன்னா ஆல்ரெடி மனசு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. மனசில் ஜெபம் பண்ணி யார் இருதயத்தில் ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு இருதயம் நிதானப்படும், இல்லாட்டி அவசரப்படும். அந்த நிதானம் வராது. நிதானம் வரல. ஏன் ரொம்ப பேருக்கு நிதானம் வரல? அவசரப்பட்டு ஏன் வேகமாக செஞ்சிடுறோம் அப்படின்னா, நம்ம மனசில் அந்த நிதானத்தை ப்ரேயர் ஆக்கலை. அந்த நிதானம் ஜபத்திலிருந்து வந்தது. இப்போ அவருக்கே அந்த நிதானத்தை கையாளுறாரு. சீனியர் மேன், எக்ஸ்பீரியன்ஸ் மேன், அவருக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு, இவ்வளோ சீக்கிரம் பதில் வந்துருச்சான்னு. அதுக்கப்புறம் நேராக போனார், பெண்ணை விசாரித்தார், அட்ரஸை விசாரித்தார், அவளுக்கு தேவையான நகைகளை கொடுத்தாரு. நான் வந்து உங்கள் வீட்டில் தங்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அங்கேயே வெயிட் பண்ணார். இந்த இடத்துல எலியேசருடைய ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக தெரியுது. நாட் ஓன்லி இஸ் த ப்ராமிஸ் கீப்பர், ஆணையை காத்தவன் மட்டும் இல்லை, ஜபத்தை கூட்டினவன், ஜபத்தால் காரியத்தை முடித்தவன், பொறுமையாக இருந்தவன், ஜெபிச்சு காரியத்தை அன்னார கண்டவன். இப்படி தான் பிரியமானவங்களே உங்கள் வாழ்க்கையும் இருக்கணும். நீங்கள் மனசில் ஜெபம் பண்ணுங்க, பொறுமையை கையாளுங்க, ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக தரித்திருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை ஆண்டவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு, அங்கே நடத்தணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு புதுசாக இனி பிறக்க போகிறது எதுவும் இல்லை, அது ஆல்ரெடி இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, தேவ சித்தத்தை அறியாதபடி பிசாசு உங்கள் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அந்த மனக்கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். சத்திய வசனம் அடைக்கப்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. வாசல் திறக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை தைரியமா பிரசங்கம் பண்ணு, ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க தேடி தேடி அலையிறதை விட ஆண்டவர் வச்சு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அலைச்சல் இல்லாத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 10 வருஷமா பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, கிடைக்கல. இன்னும் பொண்ணுக்கு பையனை பார்க்குறீங்க, கிடைக்கல. தேடி தேடி காலம் போயிடுச்சா, வயசே ஆயிடுச்சு. தேவன் உங்களை நடத்துகிற வரைக்கும் அந்த காரியத்தில் அலர்ட்டாக இருங்க. ஒரு தடவை மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் கிடைக்காது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை தான் கிடைக்கும். அந்த ஒரு ஆளை ஏதாவது காரணம் சொல்லி மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் டிலே ஆகும், காலதாமதமாயிடும். ரொம்ப பேர் வாழ்க்கையில் கடவுளை அனுப்பினதை வேண்டான்னு சொன்னதுனால திரும்ப கடவுளை அனுப்புவார்னு காத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் முதல்ல அனுப்புனதை நோன்னு சொல்லிட்டோம். அது கருப்போ சிவப்போ உயரமோ குள்ளமோ ஆண்டவர் உனக்குன்னு ஒன்று அனுப்புனப்ப அதை நோன்னு சொல்லிட்டேன்னா அதுதான் கடவுள் உனக்கு கொடுத்ததை நோன்னு சொல்லிட்டா திரும்பவும் கடவுள் உனக்கு வரிசையாக அனுப்பிட்டு இருக்க மாட்டாரு. God's choice is only one. ஈசாக்கு ஒரே ஒரு பெண்ணை தான் பார்த்தான், வரிசையா பார்க்கல. எலியேசர் ஒரே ஒரு பெண்ணை பார்த்தாரு, டெஸ்ட்ல பாஸ் பண்ணிச்சு, அவ்வளோதான் சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ தேவன் உங்களுக்கு வகை வகையாக வச்சிருக்க மாட்டாரு. வாழ்க்கையில் ஒன்றை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரியத்தை தான் உனக்கு கொடுக்கும் பொழுது அதை பார்க்குற கண்கள் வேணும், புரிஞ்சிக்கிற மனநிலை வேணும், ஜபம் வேணும், அதுக்கு நிதானம் வேணும். அவசரப்பட்ட காரியம் போயிடும். இது வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை. நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியும். That man, no? prayer seeker. எல்லாத்துலேயும் தேவன் 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 சொல்றாரு. நம்பர் 3, எலியேசர் இஸ் a peacemaker. எலியேசர் ஒரு சமாதானத்தை உருவாக்கின ஒரு மனுஷனாக இருந்தார். 31ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் நீண்ட செய்தியை சொல்லுது. சுருக்கி சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, துறவண்டையில் நிற்கிறாரு. அந்த பெண் என்ன பண்ணுறா, நேராக அணிகலன்களை அணிஞ்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. அவர் செஞ்சதெல்லாம் அந்த பெண்ணு சொல்கிறா. இது ஒரு தனி சப்ஜெக்ட், ஹியூஜ் சப்ஜெக்ட். ஒரு நாளெல்லாம் இந்த சாப்டரை பேச முடியும். அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது உள்ள. நாட் ஓன்லி மேரேஜ் மேட்டர், காட் சென்டர் மேட்டர். எல்லார் இடத்துலையும் காடுகிறாங்க இதில். அதுதான் ஆபிரகாம் கிட்ட தேவன் இருக்கிறாரு, எலியேசர் கிட்ட தேவன் இருக்கிறாரு, ரெபெக்கா கிட்ட தேவன் இருக்கிறாரு, லாபான் கிட்ட தேவன் இருக்கிறாரு, பெத்துவேல் இருக்கிற தேவன் இருக்கிறாரு, ஈசாக்கு இடத்துல தேவன் இருக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் ஸ்பிரிச்சுவலா குவாலிட்டிஸ் இருக்கா. யார் எங்க பார்த்தாலும் அவங்க ஒரு பெரிய பிலீவரா இருக்கிறாங்க, பெரிய பிலீவரா இருக்கிறாங்க. இல்லாட்டி திருமணம் பண்ற அன்னைக்கு கூட ஒருத்தன் தியானம் பண்ணிட்டு இருப்பானா, அவன் ஒரு பிலீவர். அவனே போய் பெண் பார்க்காத தன் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அனுப்பி நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் வரமாட்டேன், நான் பார்டர் லைனை கிராஸ் பண்ண மாட்டேன்னு ஈசாக்கு சொல்லுவானா, அவன் பெரிய பிலீவர். யாரோ ஒரு பெரிய ஆளை நம்பி தனக்கு இருந்த ஒரே பெண்ணை, அதுவும் வெளி தேசத்துக்கு நீ இந்த மனுஷனோடு போறியா அப்படின்னு கேட்டதுக்கு போகிறேன்னு ஒரு பெண்ணுக்கு தைரியமா சொல்ல முடியும்னா அவளுக்குள்ள தேவன் இருந்தாரு. எல்லாமே இங்க காட் சென்டர் கேரக்டர். த ஹோல் ஃபேமிலியில் எல்லாருமே காட் சென்டரா இருக்கிறாங்களே, அதுதான் என்ன ரொம்ப கவர்ந்து ஆச்சரியப்பட வைக்குது. பீஸ் மேக்கர் என்ன பண்ணா, இந்த பொண்ணு போய் உள்ள வீட்டில் சொல்லுது. உடனே வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் வந்தா, லாபான் வந்து அவரை போய் பார்க்குறான். பார்த்தா துறவண்டையில் நிற்கிறாரு. அவன் சொன்ன முதல் காரியம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்றான். அவங்க வீட்டுக்கு கடவுளுடைய நாமத்தில் வரவேற்கிறான். வெல்கமிங் இன் காட்ஸ் நேம், அது ரொம்ப முக்கியம். உங்க வீட்டு வாசலுக்குள்ள வரவங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா உள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வரும். ஆமா,
உண்மை அதுதான். இந்த வசனம் இல்லை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உள்ள வாரம். அவன் ஒரு வாலிபன், பெத்துவேலுடைய குடும்பம், தேவனை நம்புற குடும்பம். ஒரு புது மனுஷனை பார்த்து ஆண்டவர் நாமத்தில் வரவேற்கிறான் பாருங்க, யங்மேன். இதுதான் சொன்னேன் நான். எந்த பக்கம் திரும்பினாலும் காட் காட் காடா இருக்கிறாரு. யார்கிட்ட போய் நின்னாலும் காட் காட் காடா இருக்கிறாரா? அவங்க வீடு எல்லாமே, சுற்றுச்சூழல் எல்லாமே காட் சென்டரா இருக்குதா? ஆச்சரியம் எனக்கு அதிகமாகிறதுக்கு காரணம், இவ்வளோ மகிமையான மக்கள் உள்ள இருக்கிறாங்களே, தேவனை நம்பினவங்க, வானத்துக்கு தேவன் பூமிக்கு தேவன் அப்படின்னு நம்பினவங்க. என்ன பண்றாரு? போறாரு, அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடணுன்றாங்க, சாப்பிட மாட்டேன்றாரு. வந்த விஷயத்தை வரிசையாக சொல்கிறாரு. எ பீஸ் மேக்கர் வில் ஸ்பீக் த ட்ரூத் ஆல்வேஸ். இந்த பெரிய கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க, நடந்ததெல்லாம் அப்படியே எலியேசர் ஒப்பிக்கிறாரு. ஒரு இடத்துல கூட எலியேசர் மாற்றி சொன்னதே இல்லை. ஒரு இடத்துல கூட அவங்க வீட்டுக்கு போய் எலியேசர் விஷயத்த சொல்கிறாரா? இந்த மாதிரி நான் புறப்பட்டேன். அவர் சொல்கிறப்ப என் எஜமான் செல்வ சீமானாக இருக்கிறாரு. 24:34. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்படியே தொடங்கி அவர் முடிக்கிற இடத்தை கவனிங்க. 48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. See the peacemaker. 2 குடும்பத்தை பேசி கனெக்ட் பண்ண வச்சுட்டாரு. 2 குடும்பத்தை பேசின ஒரு மனுஷன் தான் போய் என்ன சொன்னாரு? தன்னுடைய எஜமானை பற்றி நல்ல செய்தியை சொன்னார். பீஸ் மேக்கர் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் குட் ரிப்போர்ட். எப்பவுமே மற்றவங்களை பற்றி நல்ல செய்தி தான் சொல்லுவாங்க. அவங்க தான் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க முடியும். சமாதானம் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்கன்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றி எப்பவுமே நல்ல ரிப்போர்ட்டை சொல்லுவாங்க. என் எஜமான் கர்த்தருக்கு பயப்படுறவர், செல்வ சீமானா இருக்கிறாரு, என் எஜமான் எல்லா ஆஸ்தியும் பெற்றிருக்கிறாரு. என் எஜமானை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறாரு எலியேசரை. என்ன ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் தன் எஜமானை குறித்து. பிரதர் சிஸ்டர், கிறிஸ்தவ உலகம்ல அதிகமாக பேசுறது நல்ல செய்திகளை இல்லை. குறிப்பா சபை மக்கள், த ஹோல் சர்ச்சஸ்ல ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தே ஆர் நாட் பீஸ் மேக்கர்ஸ், ப்ராப்ளம் மேக்கர்ஸ். டாக்கிங் பேட் திங்ஸ், டாக்கிங் நெகட்டிவ் திங்ஸ், டாக்கிங் ஃபால்ஸ் திங்ஸ். பிரசங்கிமாரா அப்படிதான் இருக்கிறான். மேடையில் மற்றவங்களை பற்றி அவதூறா பேசுறான், சர்ச்சில் மற்றவங்களை பற்றி தாக்கி பேசிட்டு இருக்கிறான். மக்களும் அதை ரசித்து கேட்குறாங்க. இப்போல்லாம் யார் தெரியுமா ரொம்ப பாப்புலர்? யார் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க தான் ரொம்ப பாப்புலர் ப்ரீச்சர். யார் இன்னொரு ஊழியக்காரனை தாக்கிட்டே பேசுகிறாங்களோ அவர் ரொம்ப பெரிய பாப்புலர் ஃபிகர். அதை ஜனங்க ரசிக்குது. ஐ ஹேட் தட். அது ஒரு கெட்ட சுபாவம். ஜனங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மலப்பிரசங்கத்தில் சொல்லிட்டு போனாரு, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைங்களா? பீஸ் மேக்கர்.
பீஸ் மேக்கர். அப்போ ஒரு சமாதானம் பண்றவன் என்ன பண்ணுவான்னா, மற்றவங்களை பற்றி நல்லதை சொல்லுவான். இது முதல் காரியம். ரெண்டாவது, சமாதானம் பண்ணுகிறவன் குறைகளை சொல்ல மாட்டான். மூணாவது, சமாதானம் பண்ணுகிறவன் தவறுகளே மற்றவர்கள் செய்திருந்தாலும் அதை பெரிதாக்கி மற்றவர்களுக்கு அறிவிக்க மாட்டான். ஏனென்றால் அவன் சமாதானத்துக்காக நிற்கிறானே தவிர பிரிவினைக்காக நிற்கல. உனக்குள்ள ஒருத்தரை பற்றி கொடுமையா சொல்லி அவர் பேரை கெடுத்து பேசுறவன் சமாதானக்காரன் இல்லை. ஒருத்தருடைய கஷ்டத்தை, அவங்களுடைய நல்ல பேரை, அவங்க கேரக்டரை பப்ளிக்ல பேசி அதை கெடுக்கிறன்னா யூ ஆர் எ கில்லர். நீ ஒரு கேரக்டர் கில்லர். யூ ஆர் நாட் எ பீஸ் மேக்கர். பீஸ் மேக்கர் நடந்ததை சொல்லுவான். எலியேசர் அப்படி தான் சொன்னார். என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொன்னார். நான் திரும்ப திரும்ப அவர் ரிப்போர்ட்டை பார்க்குறேன். எலியேசர் இங்கே இந்த வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சொன்னதை பார்த்தா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா, அந்த ரிப்போர்ட்டில் இல்லை ஒரு சேஞ்ச் இல்லை, ஒரு கரெக்ஷன் இல்லை, ஒரு ஆடிங் இல்லை, எக்ஸ்ட்ரா இல்லை, சேம் சேம் சேம். என்னை ஆச்சரியப்படுத்துறது சொன்னேன்ல, ஆச்சரியப்படுத்துறது எலியேசர் எப்படி ஆச்சரியப்படுத்தினார்னு. இதுதான் ஆச்சரியமாக்குச்சு. ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளோ பெரியவர் போய் ஒப்பிக்கிறாரு. தான் தொடங்கினதுலேருந்து நடந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பெண்ணை பார்த்து நகையை கொடுத்து வீட்டு அட்ரஸ் கேட்டது வரைக்குமே அந்த வீட்டில் போய் சொல்கிறப்ப ஒரு இடத்துல கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எக்ஸ்ட்ரா குறைக்கல, ஆடிங்கு டெலிஷன் எதுவுமே இல்லை, இடைச்சொருகள் இல்லை, பொய் இல்லை, மாய்மாலம் இல்லை, மாற்றம் இல்லை. சாலிட் ரிப்போர்ட். சாலிட் ரிப்போர்ட். ஆச்சரியமாக்கிருச்சு என்ன அந்த ரிப்போர்ட்டு. அவன் பீஸ் மேக்கர். அப்படி தான் இருப்பான். அவனிடத்தில் இருந்து எந்த கெட்ட செய்தியும் பிடுங்க முடியாது. பிரதர், சிஸ்டர், உங்கள் வீட்டில் பீஸ் மேக்கர் இருக்கிறாங்களா? பீஸ் கில்லர் இருக்கிறாங்களா? ஆர் யூ a பீஸ் மேக்கர்? ஆல்வேஸ் மேக்கிங் பீஸ். நீ சமாதானம் பண்ணுகிறவங்களா இருந்தா நீங்க திருவிருந்தில் பங்கேற்க உங்களுக்கு தைரியம் இருக்கும். இல்லாட்டி உங்கள் கான்ஷியஸ் துடிக்கும். ஓ, நான் அவங்ககிட்ட பேசலை, நான் வீட்டில் பேசலை, நான் மனைவியை அடிச்சுட்டு வந்துட்டேன், நான் பிள்ளையை அடிச்சுட்டு வந்துட்டேன், நான் பிள்ளைகிட்ட பேசலை, அம்மா கிட்ட பேசலை, அப்பா கிட்ட பேசலை. ஓ, என் கான்ஷியஸ் குத்துது. ஓ, நான் இப்படி கெட்ட வார்த்தை திட்டிட்டு வந்துட்டேன், என் கை ஓங்கிட்டு வந்துருச்சு, நான் 4 வருஷமா அவங்களோட பேசலை. ஆர் யூ a பீஸ் மேக்கர்? இயேசு நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாருங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. உங்கள் இருதயத்தில் எவ்வளோ பேர் விரோதிங்க, பேசாதவங்க, மனசு உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க கம்யூனிகேஷன் உங்களுக்கு தேவையில்லாத இருக்கலாம். உங்கள் மனசில் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, 10 பேரும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ரொம்ப பேரோட உங்களுக்கு உறவு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படி இருக்கலாம், நீங்கள் உறவாடாத இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளே இருக்கிறவங்களோட, உறவு ஆடுறவங்களோட யூ மஸ்ட் பி எ பீஸ் மேக்கர். நீங்கள் தான் சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கணும். அது 5 பேராக இருக்குங்க, 10 பேராக இருங்க. டோன்ட் பிரிங் எனி டிவிஷன். Number 4 and finally, Eliezer, the price walker. Eliezer, a price walker. அவன் துதியோடு நடந்து திரும்பி வந்தவன். அவன் சொன்னான், அது மாதிரி இது கர்த்தருக்கு கொடுத்தாரு, இது எங்கள் எஜமானுக்கு, அதனால் நான் வந்தேன், பெண்ணை அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதுக்கு நலன் புலன் ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேமிலி மேலே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்டு. பின்னால் லாபன் மாறிட்டான், அது வேற. ஆனால் இந்த ஆரம்பத்தில் இருந்த இந்த குடும்பம் என்ன ஒரு காட் சென்டர்ட். ஐ ஸ்டார்டட் வித் த டாபிக் அஸ் காட் சென்டர்ட் லைஃப். எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அவங்க சொன்னாங்க, நலன் புலன் ஒன்றுமே பேசக்கூடாதுங்க, ஒன்றுமே பேசக்கூடாதுங்க, இது கர்த்தரால் வந்துச்சு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. டாப்பிக்கை முடிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட் போச்சு, பொழுது வழிஞ்சு எழுஞ்சிக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், ஓகே சார், நாங்கள் கிளம்பட்டுமா? என்னங்க, பெண்ணுக்கு ஒரு 10 நாளாவது வீட்டில் இருக்கக்கூடாதா? இல்லை,
எங்கள் எஜமான் காத்துட்டு இருப்பாரு, நான் வந்த பயணம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய டார்கெட் முடிஞ்சிருச்சு, ஐ வாண்ட் டு மீட் மை மாஸ்டர் இம்மீடியட்லி, ஸோ லெட் அஸ் கோ டுடே அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அவங்க அதுக்கும் நலன் புலன் பேசலை, அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மனுஷனுடைய கண்ணியம், பேச்சு, ஆவிக்குரிய தன்மை, அவர் உண்மை, அவர் நீதி, அவர் நிலைப்பாடு, அவர் சொன்னது, அவர் எஜமானுக்காக இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தது எல்லாத்தையும் அந்த குடும்பம் பார்த்த பிறகு நலன் புலன் எதுவுமே பேசலை, எதிர்ச்சி பேசலை, வாக்குவாதம் பண்ணலை, இல்லை ஆர்கியூ எதுவுமே பண்ணலை. அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க. பெண்ணை கூப்பிட்டு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நீ இந்த மனுஷனோடு போகிறாயா என்று. அவள் சொன்னால் போகிறேன் என்றாள். சேலஞ்ச் என்ன தெரியுமா? இங்கே தான் வாலிப பிள்ளைங்களே, நான் பேசுறது ஒரு பழைய கதை போல இருக்கலாம், என்னை ஆச்சரியப்படுத்தி இதை பேச வைக்கிறது ஒவ்வொருவரும் பேச வைக்கிறாங்க. ஒரு பெண் தன் தாய் வீட்டை விட்டுட்டு 1800 கிலோமீட்டர் தூரத்தில் எவனோ ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் முகத்தை கூட பார்க்கல, அவனை பார்க்கறதுக்காக யாரோ ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டுட்டு போகிறான் 10 ஒட்டகங்களோட. வந்து போகிறப்ப போகிறாயான்னப்ப போனாலனால இந்த விசுவாசம்தான் அந்த விசுவாச குடும்பத்துக்கு சூட்டான பெண்ணாக இருந்துச்சு. இதுதான் மேட்ச் மேக்கர். காட் இஸ் a best matchmaker. அந்த பொண்ணு சொல்லுச்சு, போறியா? நான் போறேன்னுச்சு. வேற எதுவுமே கேட்கல. அவங்க வீட்டார்ல அவங்க அப்பா கேட்கல, அம்மா கேட்கல, அண்ணன் கேட்கல, பொண்ணும் கேட்கல. போறியா? எப்படி போயிருப்பா? போனா ஏன் தெரியுமா? அங்க வீட்டில் ஆல்ரெடி அவங்க யாரை நம்புறாங்களோ அந்த தேவன் அந்த குடும்பத்தை ஒரு பெண்ணை வச்சு விளக்கேற்ற காத்து கொண்டிருக்கிறாரு. 23ஆம் அதிகாரம் சாராளுடைய மரணத்தில் முடியுது. எம்டி ஹவுஸ், எம்டி ஊம். சாராளுக்கு பிள்ளை இல்லாத காலம் இருந்துச்சு. இப்போ சாராளுடைய ஹவுஸ் எம்டி ஹவுஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு எம்டி ஹவுஸை எந்த பெண் போனாலோ அதே இடத்துல ஒரு பெண்ணை வச்சு அந்த வீட்டை நிரப்பணும்னு தேவன் சித்தம் கொண்டதுனால யாரும் தாமதிக்கலை, ரெடி ஆயிட்டாங்க. அந்த பெண்ணு புறப்பட்டு போய் சாராளுடைய கூடாரத்துக்குள் போனா. அங்கே அவள் விளக்கேற்றினாள். அந்த அதிகாரம் முடியுது. சாராளுடைய கூடாரத்துக்கு ரெபேக்காள் போனாள்னு. இந்த விசுவாசம் சாதாரணமாக வராது, கர்த்தரை நம்பும் பொழுது தான் வரும். இந்த துதி நடை இருக்குதே, இது ஒரு ப்ரைசிங் வாக். இந்த துதி நடை கர்த்தரை நம்பும் போது தான் வரும். எங்கே திரும்பினாலும் ஆச்சரியம். அவள் போகிறப்போ பயணங்கள் போது தூரத்தில் இருந்து பார்க்குறா. அப்போ கேட்குறா, அதோ ஒரு மனுஷன் வருகிறாரே, அவர் யார் அப்படின்னு கேட்குறா. இந்த லாஸ்ட் பார்ட்டில் கேட்டப்போ ஊழியக்காரன் எலியேசர் சொல்கிறாரு, அவர் தான் என் எஜமான் அப்படின்றாரு. அவர் என்ன பண்ண வந்தார்னா, அவர் தியானம் பண்ண வந்தார். லுக் அட் திஸ். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி, ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். சோ தியானம் பண்ண வந்தாரு ஈசாக்கு. இப்ப பாருங்க, அப்பா, மகன், எலியேசர், ரெபெக்காள், பெத்துவேல், லாபான், யாரை சுத்தி பாருங்க, எல்லாருமே கர்த்தர் 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 கர்த்தர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உள்ளே வாரும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணினார், என்னை நேர் வழியில நடத்தினார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார், நான் ஏன் தாமதிக்கணும், கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ண, கர்த்தர் எனக்கு வழியை திறந்தார். எங்க திரும்பினாலும் கர்த்தர் இருக்கிறாரு இல்ல, அதனால தான் சக்சஸ் ஆச்சு. I said in my first point, separation. Second point, supplication. Third point and the last point, success. வாழ்க்கையின் வெற்றி இப்படி தான் முடியணும்.
இப்படிதான் முடியணும் வாழ்க்கையின் வெற்றி. இந்த ரெபெக்கால நீங்களா நினைச்சுப்போம், உங்களா நினைச்சுக்கங்க. இந்த ரெபெக்கால நம்ம நினைச்சுப்போம், அந்த ஈசாக்கா ஆண்டவர் இயேசுவை நினைச்சுப்போம். இப்போ ரெபெக்கால் அந்த தேசத்திலிருந்து அந்த ஈசாக்க பார்க்க புறப்பட்டு போகணும். ஈசாக்க பார்க்கிற வரைக்கும் நம்முடைய பயணம் தொடர வேண்டும். அந்த ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருப்பாரானால் we have to walk in faith, walk in prayer. வார்த்தையில நட, ஜபத்தில் நட, விசுவாசத்தில் நட. அந்த பரம தேவ குமாரனாகிய இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவர்தான் உன் எஜமான், அவர்தான் நாம மணக்க போகிற மணவாளன். அந்த மணவாளனை பார்க்கறதுக்காக இத்தனை எல்லா தேவ பிள்ளைகளும் ரெபெக்கால போல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். பெற்றோரை விட்டுட்டோம், வீட்டை விட்டுட்டோம், குடும்பத்தை விட்டுட்டோம். போகிறாயா? ஆம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். போகிறாயா? ஆம், சிலுவை சுமக்க போக துணிந்தேன். போகிறாயா? ஆம், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டேன், போகிறேன். போகிறாயா? அவர் ஒருவரே உண்மையான கர்த்தர், ரட்சகர், ஆகவே போகிறேன். நீ அவர் பின்னே போகிறாயா? ஆம், என்னுடைய உலகத்தை விட்டு, அவிசுவாசத்தை விட்டு, அஞ்ஞானத்தை விட்டு, விக்கிரக ஆராதனையை விட்டு, சாங்கியங்களை விட்டு, சடங்காச்சாரங்களை விட்டு, அந்நிய நுகங்களை விட்டு, என்னுடைய பழைய உறவுகளான சாங்கிய சடங்குகள் எல்லாம் செய்கிற மக்களை விட்டு, I made the separated life, border life. Now I want to go to meet my master who is waiting for me. அவர்தான் உனக்காக காத்திருக்கிறாரு. அந்த ஈசாக்கு என்றும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் உன் பயணம் தொடரட்டும். அந்த பயணம் உனக்கு வெற்றியின் பயணமா இருக்கட்டும், அதுவே துதியின் பயணமா இருக்கட்டும், அதுவே உன் வாழ்க்கையின் பூரிக்கிற ஜெயத்தை கொண்டு வருகிற பயணமா இருப்பதாக. அந்த நாள் வரும் வரைக்கும் ஆண்டவர் இயேசு உன்னோடு கூட இருப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நினைச்சு பாருங்க. இந்த ஒரு நாள், இந்த ஒரு இடத்துல, இந்த ஒரு செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்கேயாவது இடைப்பட்டிருக்கிறாரா? நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனா வந்து அவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லி இருக்கிறேன். என் வார்த்தைகள் அல்ல, உங்கள் முகங்களை பார்த்து நான் சொல்லல, ஆனால் இந்த சத்தங்கள் மட்டும் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்க வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வாஞ்சையா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் நுழைவதாக, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதாக. ஈசாக்கு என்னும் இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் ரெபெக்கால் என்ற மணவாட்டி சபை உங்கள் பயணத்தை தொடர்ந்து 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 போக வேண்டியது இருக்கிறது. சபையே, மணவாட்டியே, மணப்பெண்ணே, மணவாளன் காத்திருக்கிறார். அந்த மணவாளன் இயேசு என்ற மணவாளன் உனக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த மணவாளனை சந்திப்பதற்காக நீ முக்காடிட்டு கொண்டு நடக்க வேண்டியது இருக்கிறது. பரிசுத்தமாக உன்னை மறைத்து கொண்டு நடக்க வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்திலே படாதபடிக்கு உன்னையே நீ மூடி மறைத்து உன்னை காத்து கொண்டு அந்த மணவாளனை பார்த்து நடக்க வேண்டியது இருக்கிறது. அந்த மணவாளன் உனக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை சந்திக்கிற நாள் வரைக்கும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சமாதானம் பண்ணுகிற வாழ்க்கை, கர்த்தரை அறிகிற வாழ்க்கை, தேவனை நம்புகிற வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் உனக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கரம் பிடித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய தூதன் உனக்கு முன்னே செல்லுவார், உன்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். அவருடைய தூதன் உனக்கு முன்னே செல்லுவார். நீ தவிக்கும் பொழுது உதவி செய்வார். அவருடைய தூதன் உனக்கு உதவி செய்து உனக்கு ஞானத்தை தருவார். அவருடைய தூதன் உனக்கு வழியை ஏற்படுத்துவார். அவருடைய தூதன் உனக்கு சிக்கல்களை அறுப்பார். அவருடைய தூதன் உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை ஒழிப்பார். அவருடைய தூதன் உனக்காக புதிய காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
செய்வார். அவருடைய தூதன் உனக்கு முன்னே செல்லுவார். அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அவர் எல்லாவற்றையும் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தூதன் உனக்காக காத்திருக்கிறார். கர்த்தரை நம்பி போ. தேவனை நம்பி காரியத்தை செய். தேவன் மேல நம்பிக்கையாயிரு. கர்த்தர் ஒருவரே உனக்கு துணையாய் நிற்பார். உன் காரியங்கள் வாய்க்கப்படும். நீ சித்தி பெறுவாய். உனக்கு தேவன் தயவு செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஜனத்தின் குழப்பங்கள் மறைவதாக. எல்லா குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா திகில்கள் மறைவதாக. பயங்கள் வெளியேறுவதாக. ஓ தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பயம், கலக்கம், கவலை, வேதனை இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக, வெளியேறுவதாக. எல்லாருடைய கரத்தையும் கர்த்தர் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. எல்லார் வீடுகளில கிரியை செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. எல்லா வாலிபர்கள் வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. எல்லா பெற்றோர் வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் எல்லாம் தேவனை அறியும்படிக்கு செய்வீராக, செய்வீராக ராஜா. இப்படிப்பட்ட பக்தி உள்ள குடும்பங்களை தாரும். உண்மை உள்ள மனுஷரை தாரும். சமாதானம் பண்ணுகிற ஊழியர்களை தாரும். இப்படிப்பட்ட நபர்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா, சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. Thank you Father, thank you Father. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. எல்லாருக்கும் உம்முடைய கிருபையும் சமாதானம் பெருகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.